பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரம். மாநில உரிமைகளை ஆளுநரிடம் அடகு வைத்து விட்டதா தவேக அரசு? உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் கேள்வி. துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு உயர் அதிகார குழு அமைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. ஜூலை 24ஆம் தேதி வரை முடிவுகளை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் 41 பேருக்கு அரசு வேலை என்பது லஞ்சம் கொடுப்பதற்கு சமம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆட்சி அமைத்தது முதல் தீவிரமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வரும் தவேக அரசு. விளக்கம் கேட்க ஆளுநர் முடிவு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் முதலீடுகள். நெஸ்லே நிறுவனம் தனது உலகளாவிய மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்கிறது. உற்பத்தி துறை சார்ந்த மெகா திட்டங்களை ஆந்திரா ஈர்த்து வருகிறது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் திறந்தவெளி அரசு நெல் குடோனில் பயங்கர தீ விபத்து. 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 27,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதம். தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் 2வது நாளாக நீடிப்பு. இறுதிக்கட்டத்தை எட்டியது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர். காலிறுதி சுற்றை உறுதி செய்த 8 அணிகள். நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.